கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. வேதத்தில் எத்தனையோ பேர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அதில் யாரை நான் இப்போ சொல்ல போகிறேன்னா யோபு உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு யோபு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எலியாவும் எலிசாவையும் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இந்த 2 ஆசீர்வாதமும் எனக்கு இங்கே தான் எனக்கு கிடச்சது. அதனால தான் எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலில் யோபு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஊத்ஸ் என்னும் தேசத்திலே யோபு என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். யோபு ஒரு நல்ல ஒரு வசதியாக தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு செல்வந்தனாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவன் வீட்டில் ஏராளமான பணிவிடைக்காரர்கள் அப்படி தான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். யோபுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 மாடுகள், ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் பணிவிடைக்காரர்களும் நிறைய பேர் இருந்தான. இப்படியே அவன் ரொம்ப நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் யோபுவை சாத்தான் சோதிக்கிறான். அவன் 4 சோதனை அந்த இடத்துல வைக்கிறான். முதலாவது டெஸ்ட்டில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தர் கேட்குறார், நீ ஏன் என்னோட மகன் யோபு மேலே கவனிச்ச வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு தேவனுக்கு உத்தமனாக இருக்கிறான், நீங்கள் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளையா யோபுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனும் மேலே ஒருவனும் இந்த பூமியில் இல்லை, அவனை மாதிரி வேற ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோபு ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பதனால தானே உங்களை கர்த்தர் நல்லவர்னு சொல்லி விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ அவனோட இருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் ஒரு நாள் எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூசிச்சிருவான், அப்போ உங்களுக்கு தெரியும் அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நீ அவனை சோதிச்சு பாரு, அவன் என்னோட மகன், அவன் என்னை ஒரு நாளும் தூசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரி, ஆனால் நீ அவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட இருக்கிற உயிர் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால தாங்க கர்த்தர் நமக்கு இன்று வரைக்கும் கூட திராணிக்கு மேலா நம்மளை ஒரு நாளும் சோதிக்க அவர் விடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவனோட 10 பிள்ளைகளும், அதாவது அந்த வீட்டில் இருக்கிற ஏர் மாடுகள் எல்லாமே ஒரே நாளில் இறந்துருது. இப்போ குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. அவனோட ஆசீர்வாதம் எல்லாமே போயிடுது. அவன் ஒரு நாள் அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது எசப்பா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ நிற்கும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அவன் கர்த்தரை பற்றி தூசிக்கவே கிடையாது. என்னோடய வார்த்தையில் நான் அவனை பாவம் செய்யலை, நான் ஆண்டவரை தூசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து ரெண்டாவது சோதனை என்ன நடந்ததுன்னா, அவன் இன்னும் ஆரோக்கியமாக தானே இருக்கிறான், அவன் உடம்புல இன்னும் தெம்பு இருக்குதுல்ல, அதனால தான் அவன் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறான், அதனால தான் அவங்களை இன்னும் தூசிக்காமல் இருக்கிறான். நீங்கள் வேணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோயை கொடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கொடிய வியாதியை கொடுத்து பாருங்க, அப்பையும் உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி இப்பையும் சொல்கிறேன், அவனுடைய திராணியை நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஒரு மாதிரி பருக்களாக வருது. உடம்புல இருந்து உச்சந்தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் ஒரே பருக்களாக வருது. அவனால் தாங்க முடியல. அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு சாம்பல் மேலே உட்கார்ந்துருக்கிறான். அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படி மட்டும்தான் அவன் சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டான். அப்புறம் அவன் 3வது சோதனையாக அவனுடைய மனைவியின் மூலியமாக வருது. அவனுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் உன்னோட உத்தமனாக தான் இருக்கிறையா, நீ அந்த தேவனை தூசிச்சுட்டு நீ உன்னுடைய ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யோபு சொல்கிறாரு, நீ ஒரு பைத்தியக்காரி வாய்ப்பில் பேசாத, தேவனிடம் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தீமையில் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துலையும் யோபு கர்த்தரை தூசிக்கலை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 4வது சோதனையாக கர்த்தர் யோபுவோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் வர்றாங்க. இது நிமித்தம் தான் அவங்க கொஞ்சம் இடரல் மாறுறான். யோபு 4 நண்பர்கள் அந்த இடத்துல வர்றாங்க. வந்த உடனே 7 நாள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கியிருந்து அவனோடு கூட பேசாமல் அந்த 7 நாள் அங்கேயே இருந்துடுறாங்க.
அப்போ வந்து உனக்கு வந்தது பெரிய ஒரு கொடிய நோய், இதெல்லாம் பாவம் செஞ்சவங்களுக்கு தானே வரும், உனக்கு எதுக்கு வந்துச்சு, நீ தான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாச்சே, உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இப்போ நம்மளே யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் வந்து நம்மளை ஏதாவது ஒன்று ரெண்டாக சொன்னால் நம்ம உடனே அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆமாம்ல எனக்கு இது நடந்துச்சு, ஆமாம் இது எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி திருப்பி நம்மக்கிட்டே ரொம்ப நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து அந்த இடத்துலையும் நடந்தது. அந்த 7 நாட்களில் என்னென்ன நடந்ததுன்னா, பைபிளில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 42வது வசனம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். இது ஒரு பெரிய ஸ்டோரியாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ லாஸ்ட் அந்த முடிவு சொல்கிறேன். அப்போ வந்து கர்த்தர் வந்து கேட்குறாரு, யோபு வந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு, கர்த்தாவே எசப்பா எனக்கு ஏன் இப்படி நடந்துட்டுருக்குது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, நீர் செய்ய நினைத்தது எனக்கு ஒன்றும் தடைபடாது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நேராக வரார். நான் வந்து உன்னோட நண்பர்கள் 3 பேர் மேலேயும் நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் யோபு அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். எடுத்துக்கொள்ளுவோம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதாவது என்னன்னா, யோபு வந்து தன்னுடைய சிநேகிதனுக்காக, நம்ம யாருக்காவது ரொம்ப பரிதபிச்சு ஐயோ இவங்க பாவமே இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது நம்மளுடைய சிறையிருப்பு அது கண்டிப்பாக மாறும். ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்து எத்தனையோ நாட்கள் ஒரு 2 வருஷம் காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். லாக்டவுன் டைம்லேருந்து கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் எனக்காக ஜெபிக்காமல் மற்றவங்களுக்காக நான் அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு இருந்தேன். அதாவது இந்த தேசத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் அந்த லாக்டவுன் டைமில் நம்ம யாருக்கெல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒன்று நான் என் நோட்டில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜெபிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு அற்புதமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட இருந்த அந்த லாக் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நான் யோசித்தேன். அப்போ தான் இந்த சாப்டர் நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து யோபு பற்றி நான் ரொம்ப வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இப்படி தான் நடக்குது போல். யோபு வந்து தன்னோட சிநேகிதருக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நம்மளுக்கும் அப்படி தானே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை ரொம்ப நாள் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். இப்படி தாங்க நம்ம வந்து அவன் முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை வந்து எந்த அளவுக்கு எல்லாத்தையும் இழந்தானோ அவன் வந்து ரெட்டத்தனையாய் வந்து எல்லாமே மீட்டு கொண்டான். ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்து அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோபு இழந்ததை விட கர்த்தர் 2 மடங்காக வந்து அவனை ஆசீர்வதித்தார். நான் கூட இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும், நான் என்னென்னலாம் இழந்தேனோ அதெல்லாம் எனக்கு கர்த்தர் ரெட்டிப்பாக எனக்கு கொடுத்தாரு. என்னுடைய கணவருக்கு நான் ஒரு வேளைக்கே தான் கேட்டேன், ஆனால் எனக்கு 2 வேளை கொடுத்தாரு. ஆமேன், அல்லேலூயா. இப்படி தான் அவன் வந்து இதற்கு பின்பு யோபு வந்து 140 வருஷமே அந்த இடத்துல அவன் வாழ்ந்து வந்து 4 தலைமுறைக்கு தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளையையும் கண்டான். யோபு நெடுநாளாக இருந்து பரிபூரண வயதுள்ளவனாய் தாங்க அந்த இடத்துல மறிச்சிருக்கிறான். அப்போ வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அப்போ கூட அவன் தூசிக்கவே இல்லை. நம்ம கூட நம்மளோட சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஐயோ நமக்கு சர்ச்சுக்கு போனமாக தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம யாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தரை எத்தனை சோதனைகள் நம்மளுக்கு கொடுத்தாலும் பிசாசு கொடுத்தாலும் ஆனால் நம்ம அதிலேருந்து ஜெயத்தை தான் நமக்கு கடைசியாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்ததாக எலியா, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் கர்த்தர் வந்து எப்படி எலிசாவுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். கர்த்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலியாவை வைத்து தான் வந்து இது பண்ணுறாரு. ரெட்டிப்பான நன்மைக்கு எலியாவை வச்சு தான் ஃபஸ்ட்டு அற்புதங்களை செய்கிறார். எலியா வந்து 7 அற்புதங்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1. கீலேயாத்தின் குடிகளே, தில்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அந்த இடத்துல மழை வரக்கூடாது, நான் சொல்கிறேன், நான் என்னுடைய உயிருள்ள தேவன் ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மழையை வந்து அவரை நிப்பாட்டுறாரு. அதாவது அந்த இடத்துல பெய்யக்கூடாது. திருப்பி நான் என்னைக்கு ஜெபம் பண்ணி சொல்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் அது 2வது அற்புதம் வந்து 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறைவில்லாமல் இருந்தது. அவருடைய 3வது அற்புதம் 17, 22, 23. அதாவது ஒரு விதவையினுடைய மகனை உயிரோடு அவர் எழுப்பினார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து உயிரோடு எழுப்புறாரு. அந்த மகன் வந்து இறந்து போயிட்டு எலியா வந்து போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஜீவனுள்ள தேவனே, எசப்பா, நான் இந்த வீட்டுக்காக நான் வந்திருக்கேன், வந்தது நிமித்தம் இந்த பையன் இறந்துட்டானேன்னு என்னை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அந்த பையனை தூக்கிட்டு போய் மேல் வீட்டு அறையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த பையன் வந்து முழுசாக எந்திரிச்சு
இதோ உன் மகன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க 3வது அற்புதத்தை அந்த இடத்துல செஞ்சாங்க. 4வது அற்புதம் வந்து 1 ராஜாக்கள் 18:38. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கியது. 5ஆம் அற்புதம் 1 ராஜாக்கள் 18:45. ஃபஸ்ட்டு அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களா, மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணார்ல, அவரே வந்து திருப்பி எலியா வந்து ஜெபம் பண்ணுறாரு, இந்த இடத்துல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த 2 வருஷம் கழித்து வந்து திருப்பி அந்த மழை வந்து பெய்யுது. அடுத்து வந்து 6வது அற்புதம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10. ஒரு போர்ச்சேவகரே வந்து எலியாவை கூப்பிட வர்றாங்க. அந்த நாட்டில் இருக்கிற அந்த ராஜா சொல்கிறார், என்ன இவர் சொன்னால் மழை நிற்கிது, இவர் சொன்னால் வருது, இவர் என்ன ஒரு தீர்க்கதரிசியா, இவர் சொன்னால் எல்லாமே நடக்குது, அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 50 பேரையும் ஒரு தலைவரையும் அனுப்புகிறாங்க. ஆனால் வந்து எலியா அந்த இடத்துல போகலை. ஒரு அக்னி மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக மூடிருச்சு. அடுத்து 2வதும் ராஜா அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு 50 பேரும் ஒரு தலைவரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல திருப்பியும் போகிறாங்க. திருப்பியும் அக்னி வந்து இறங்கி அவங்கள மூடிருச்சு. 3வதாக போர்ச்சேவகர் போகிறாரு. போர்ச்சேவகர் வந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, எலியா நீர் என்னோடு கூட வாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனை வழிபடுறவங்க தான், நான் எனக்கு தெரியும், நீர் என்னோடு கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எலியா வந்து ஒரு தனியாக போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு தூதன் வந்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நீ அவரோடு கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து அந்த போர்ச்சேவகர் வந்து எலியாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருடைய 7ஆம் அற்புதம் வந்து ஒரு பாலத்தை உடைக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல தான் வந்து எலிசா இருக்கிறாங்க. இதெல்லாம் இது 6 அற்புதம் செஞ்ச வரைக்குமே எலிசாவுக்கு நல்லா தெரியும், நம்ம எப்படியாவது வந்து இவருடைய வரத்தை நம்ம எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் தான் கர்த்தர் வந்து அவரை எடுத்துக்கொள்கிற நேரம் வருது. அந்த யோர்தான் நதிக்கரையில் வருது. எலியாவை எப்படியாச்சும் கலட்டி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து சொல்கிறாங்க, எலிசா எப்படியாவது கலட்டிடுமே, என்னை ஆண்டவர் பெத்தேலுக்கு வர சொன்னார், இல்லை நான் உன் கூட தான் வருவேன் அப்படிங்கிறார். இல்லை என்னை எரிகோவுக்கு வர சொன்னார், இல்லை நான் உன் கூட தான் வருவேன், என்னோட ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்படியா, சரி வா. யோர்தான் நதிக்கரைக்கு அந்த இடத்துல வர்றாங்க. அப்போ தான் அந்த 7வது அற்புதம் நடக்குது. அந்த பாலை வந்து அவருடைய சால்வை, எலியா போட்டிருந்த அந்த சால்வை வந்து எடுத்து 2 இப்படி மேலே தூக்கி இப்படி போடணுன்னா அந்த பாலம் வந்து 2 இதாகிடுது. அப்போ இவங்க வந்து அந்த நதிக்கரையிலேருந்து கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல கடந்து போனதுக்கப்புறம் வந்து இது வந்து எலிசா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அற்புதத்தெல்லாம் நம்ம எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளணும், அந்த வரத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு வந்து என்ன வரம் வேணும், எலியா வந்து கேட்குறாங்க எலிசாவை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இருக்கிற இந்த அபிஷேகமும் இந்த வரமும் வந்து எனக்கு வந்து ரெட்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ரெட்டிப்பாக வேணுமா அப்படின்னா வந்து நீ என்ன பண்ணணும்னா, நான் என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், நீ பார்க்கலைன்னா உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அப்போ வந்து குதிரையில் அக்னி ரதங்களும் குதிரைகளும் அந்த இடத்துல வந்து வருது. அப்போ வந்து எலிசா வந்து ஜெபம் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. நின்று ஏசப்பா குதிரைகள் வருகிறவரே அப்படி இப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து எலியாவை வந்து கர்த்தர் அந்த இடத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாரு, பரலோகத்துக்கு மேலே எடுத்துக்கொண்டு போகிறாரு. எல்லோரும் தேடுறாங்க, எலியா எங்கன்னு சொல்லி தேடுறாங்க. கீழே வந்து எலிசா நிற்கிறாங்க. மேலே இருந்து அவர் வந்து அவருடைய சால்வையை எடுத்து எலிசா மேலே போட்டுட்டாங்க. நீ அப்போ சொன்னார்ல, நீ என்னை நோக்கி பார்க்கும்போது உனக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா நீ என்னை காணலைன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து அந்த சால்வையை தூக்கி போடும்போது அவரை நோக்கி பார்த்ததுனால அந்த ரெட்டிப்பான நன்மை அவருக்கு கிடைத்தது. அங்கே இருக்கிற 50 தீர்க்கதரிசிகள் வந்து அந்த இடத்துல வந்து எங்கே எலியாவை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் எலிசாவுக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு அவர் திரும்பவும் அந்த சால்வையை எடுத்து திரும்பவும் போட்டு அந்த பாலம் இருந்தது நல்லாகி திருப்பி வந்து அவங்க சரியாகி போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற 50 தீர்க்கதரிசிகளும் பார்த்து சொல்கிறாங்க, இவர் மேலும் வந்து எலியாவுடைய ஆவிதான் இவங்களுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை, இது எலிசா தான், அவருடைய ஆசீர்வாதம் தான் இவர்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல தலையை குமிஞ்சு தரையில் வணங்கி அவங்களை வந்து பணிந்து கொண்டாங்க. இப்படி தான் வந்து அவங்க ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாங்க.
இன்றைக்கி கூட அந்த எலிசா நினச்சிருந்தா எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, நகையை கொடுங்க, இல்லை எனக்கு அந்த ஒரு தேசத்திற்கு என்னை ராஜாவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அந்த ஆவியின் வரத்தை கேட்டார்? உங்களுக்குள்ளே இருக்கிறத எனக்கு ரெட்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நாம் கூட இப்படி தான் ஜெபிக்கிறோம். நம்மளோட உலகத்திற்குரிய காரியங்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறோமே தவிர யாருமே ஆவியின் வரத்திற்காகவும் அபிஷேகத்திற்காகவும் யாருமே ஜெபிக்கிறது கிடையாது. அது 100% என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாருமே இனிமேல் அபிஷேகத்திற்காக ஜெபிங்க. அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த 2 ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். ஆமாம். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வீட்டிலே இருந்துக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபைக்கு தினமும் வரணும். பாஸ்டர் எந்த நாளெல்லாம் சொல்கிறாரோ அந்த நாளுக்கெல்லாம் நான் வந்ததுனால தான் எனக்கு இந்த 2 ஆசீர்வாதமுமே எனக்கு கிடைச்சது. முதலெல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு விதையாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மரமாக முளைச்சி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது கர்த்தரும் நம்முடைய ஊழியக்காரரும் மட்டும்தான் காரணம். இதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். என்னை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஹிந்துஸில் இருந்த, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படியெல்லாம் இருந்த, உன் வீட்டில் எல்லாருமே ஹிந்துஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு என்னோட சகோதரன் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், நான் உனக்கு நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடலை. எங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் இந்த இடத்துல நிற்கிறான். இந்த தேவன் உண்மையுள்ள தேவன். நம்ம இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த இடத்துக்கு அவனாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். இப்படி தான் நம்ம ரெட்டிப்பான நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் அதை விரும்புங்க, அந்த ஆவியின் வரத்தை விரும்புங்க. இந்த ஆவிக்குரிய வரங்கள் கிடைச்சா உங்களுக்கு உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் 2மே உங்களுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். நான் சொன்ன அந்த தலைப்பின்படி சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க, இயேசுவின் துதிசேனை திருச்சபை மக்களே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிமேலாவது நம்ம எல்லாரும் அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமாக நம்ம ஜெபிக்கணும். இது 2மே எனக்கு கிடைச்சதுக்கு முதல்ல காரணம் என்னென்னா, நான் ஆண்டவரை தேடி வந்தேன். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி நான் அதை நான் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். முதல்ல நம்ம கர்த்தரை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார ஏதாவது வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட நான் போட்டுட்டு, இல்லை நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு கரெக்டாக 6 மணிக்கு நான் போயிடுவேன், நீ என்னை தேடாத, நான் வீட்டில் சாவியை பூட்டிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வந்துடுவேன். அதனால தாங்க எனக்கு கர்த்தர் எல்லா நாட்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் யோபுவை பார்த்தீங்களா, அவனுடைய முன் நிலைமையில் இருக்கிறத விட பின் நிலைமையில் அவன் ரெட்டிப்பாக அவனுக்கு எல்லாமே கிடச்சது. அந்த மாதிரி தான் நானும் இவரை தேடினேன், படித்தேன், தியானித்தேன். எனக்கு ரெட்டிப்பான நன்மை இன்று எனக்கு கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி கூட நான் எதிர்பார்க்கல. முன்னாடி பாஸ்டர் காஃபி டே ப்ரேயரு அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் ஜனவரியில் நீங்கள் அந்த அட்டவணை போடும்போது எனக்கு என்னோடய பையனோட பர்த்டே அன்றைக்கி தான் எனக்கு கரெக்டாக வந்தது. இடையில ஒரு 2 வாரம் தள்ளி போனதுனால எனக்கு அடுத்த மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, கர்த்தர் கொடுத்த அந்த நாளை நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? நம்மளே முன்னாடி போய் பாஸ்டர்கிட்ட சொல்லிடலாம், பாஸ்டர் நான் இந்த நாளில் இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேங்க பாஸ்டர், அன்றைக்கி ரெட்டிப்பான நன்மையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாகத்தோட எலிசா எப்படி கேட்டாரோ அந்த தாகத்தோட விரும்பினால தான் அந்த இது கிடைச்சது. அந்த ஆவியின் வரம் அவங்களுக்கு கிடைச்சது. அப்படி தான் நானும் தாகத்தோட கர்த்தர்கிட்ட நான் கேட்கும்போது எனக்கு ரெட்டிப்பான மடங்கா எனக்கு கொடுத்தாரு. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீர் இவ்வளோ நேரம் என்னோடு கூட பேச இருந்த தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த இடத்துல ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே, என்னுடைய சபை ஜனங்களே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கும் கூட தகப்பனே ஏசப்பா, எல்லாரும் எதையாவது இழந்து போய் பணமோ நகையோ வீடோ பொருளோ பணம் எதுவோ இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா, இன்றைக்கு அதை நீங்கள் ரெட்டிப்பாய் கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் நிறைய ஆத்துமாக்களை இழந்திருக்கிறோம், நிறைய பணங்களை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையில் ரெட்டிப்பான நன்மை கிடைச்சது போல எங்களுக்கும் ரெட்டிப்பான நன்மை நீங்கள் கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, இன்னுமா எங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் ஒரு இடத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏசப்பா, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.